எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். இங்கே நாம் அனைவரும் ஒரு குற்றமற்ற மனிதரின், பாவிகளை நேசித்தவரின், மக்களுக்காகவே தனது வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தவரின் வாழ்க்கையின் இறுதி பயணத்தை பற்றியும், தான் மக்களுக்காகவே வாழ்ந்ததையெல்லாம் மக்கள் மறந்து தனக்கு எதிராக பல தீமைகளை செய்த போதும் அவற்றையெல்லாம் மறந்து மன்னித்து இறுதியில் அவர்களுக்காகவே தனது உயிரையும் தியாகம் செய்த தியாக உள்ளம் படைத்த ஒரு மனிதரின், ஒரு சீர்திருத்தவாதியின் வாழ்க்கையின் இறுதி பயணத்தை பற்றி சிந்தித்து செயல்பட கூடியுள்ளோம். இந்த சிலுவை பாதையின் இறுதி வரை இயேசு ஒரு சராசரி மனிதனாகவே அனைத்து துன்பங்களையும் வலிகளையும் அனுபவித்தார். உதாரணமாக, அன்று ராயப்பரை கடல் மீது நடந்து வர சொன்ன இயேசு இங்கே சிலுவையின் பாரம் தாங்காமல் 3 முறை கீழே விழுகின்றார். அன்று திருமணத்தில் மக்கள் அதுவரை சுவைத்திராத ரசத்தை வழங்கிய போதும் இங்கே தனது தாகத்திற்கு தண்ணீர் கிடைக்காதா என ஏங்குகின்றார். அன்று சீரும் புயலை அடக்கிய இயேசு இங்கே சீமோன் தனது சிலுவையை சுமந்தபோது சற்று ஓய்வு எடுக்கின்றார். இப்படி பல. எனவே இந்த 14 நிலைகளை கடக்கும் வரையிலும் ஒரு மனிதனின் உடல், மனம் எவ்வளவு வேதனை அடைந்திருக்குமோ அவற்றை இயேசுவும் அனுபவிக்கின்றார். இப்போது தொடங்கும் சிலுவை பாதையில் நாமே சிலுவையை சுமந்து கொண்டு இந்த 14 நிலைகளையும் கடந்து செல்வதாக பங்கெடுப்போம். இந்த சிலுவை பாதையும் அர்த்தமுள்ளதாக அமையும். எனவே அர்த்தமுள்ள வாழ்வை காண, அர்த்தமுள்ள வாழ்வை வாழ உன் அகம் நுழைந்து சிலுவை வாழ்வை சிந்தித்து பார்க்க என்னுடன் சேர்த்து உங்களையும் அன்புடன் அழைக்கின்றேன். சிந்தனைகளை சிந்தித்து பாருங்கள். சிறந்தவற்றை சீர்தூக்கி பாருங்கள். சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட மிக சிறந்த வாழ்க்கையை வாழுங்கள். சிறந்த வாழ்க்கைக்கான இடத்திற்கு இந்த சிலுவை பாதை நிச்சயம் நம்மை அழைத்துச் செல்லும். உணர வேண்டுமே, உம்மை தொடர வேண்டுமே, உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. மனிதனின் தீர்ப்பை இறைவன் ஏற்கின்றார். சாதாரணமாக 5 நபர்கள் நம்மை பாராட்டி பேசினாலே நாம் கூச்சப்படுகின்றோம். ஆனால்
ஆயிரக்கணக்கான மனிதர்கள் ஒரு குற்றமற்றவரை குற்றவாளி என்று கூச்சலிட்டு ஆர்ப்பாட்டம் செய்கின்றனர். இத்தகைய சூழ்நிலையில் ஒருவரின் மனம் எவ்வளவு வேதனை அடைந்திருக்கும். முதல் சுவட்டில் 3 வகை மனிதர்கள்: மக்கள், பிலாத்து, இயேசு. மக்கள் நன்மையை வெறுக்கின்றனர், அதன் உண்மையை உணர மறுக்கின்றனர், தியாகத்தை, அன்பை மறக்கின்றனர். பிலாத்து தனக்கும் தனது குடும்பத்திற்கும் இவரது சாவில் பங்கில்லை என்று கூறி இயேசுவிடமும் மரண தண்டனை வழங்கிய மக்களிடமும் தன்னை நியாயப்படுத்திக் கொள்வதாக நினைத்து ஏமாந்து போகின்றான். ஆனால் இயேசு மக்களின் அறியாமையையும் அதற்கு அடிபணிந்த பிலாத்துவையும் மறந்து இறை திட்டத்தை நிறைவேற்ற புறப்பட்டு செல்கின்றார். நாம் யாராக வாழ்கின்றோம்? அன்று இயேசுவின் உண்மையை, தியாகத்தை, அன்பை வெறுத்த மக்களை போன்றா? பதவியை தக்க வைத்துக் கொள்ள இவரது பழியில் பங்கில்லை என்று கூறி நீதி வழங்காத பிலாத்துவை போன்றா? அல்லது பிறருக்காகவே தனது வாழ்வை அர்ப்பணித்த இயேசுவாகவா? யாராக வாழ்கின்றோம்? ஜெபம். என் இதய நாயகனே, என் இயேசுவே, ஒரு முறை மட்டுமே வாழும் இந்த மாண்பு நிலை வாழ்வை உம்மை போன்றே பிறருக்காகவும் நான் வாழ அருள் தர வேண்டும் என மன்றாடுகின்றேன். ஆமென். உலகின் பாவங்கள் போக்கவே சிலுவை சுமந்தீர் தோளிலே. உலகின் பாவங்கள் போக்கவே சிலுவை சுமந்தீர் தோளிலே. உணர வேண்டுமே, உம்மை தொடர வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. பழியை சுமத்திய மக்கள் பாரத்தை சுமத்துகின்றனர். பழியுடன் பார்க்கும் பொழுது பாரமே மேலானதாக தெரிகின்றது. ஏனென்றால் பாரத்தை சுமக்கும் போது உடல்தான் சோர்ந்து போகின்றது. ஆனால் பழியை சுமக்கும் போது மனம் சோர்ந்து போகின்றது. மனம் ஒத்துழைக்காவிட்டால் சுமப்பது சருகாக இருந்தாலும் இரும்பாகத்தான் கணக்கும். மனம் ஒத்துழைத்தால் சுமப்பது இரும்பாகவே இருந்தாலும் சுலபமாகத்தான் இருக்கும். இயேசு உடலால் சோர்ந்து போயிருப்பினும் தனக்கு வழங்கப்பட்ட திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தனது மனதில் நினைத்ததால் பாரமான சிலுவையை சுமக்கின்றார். நமது வாழ்க்கையின் திட்டம் என்ன? நமது வாழ்க்கையின் திட்டத்தை நிறைவேற்ற முயலும் போது சில சமயம் நாமும் கூட பழியை சுமந்திருக்கலாம். ஆனால் இயேசுவை போன்று நமது வாழ்க்கையின் திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றினோமா? அல்லது சுமையை கண்டு சோர்ந்து போய் ஒளிந்து கொண்டோமா? எதுவாக இருப்பினும் இறந்த காலத்தில் இழந்ததையெல்லாம் நிகழ்காலத்தில் மறந்துவிட்டு நிகழ்காலத்தை எதிர்காலத்திற்காக சிந்தித்து செயல்படுவோம். அப்போது
இறந்த காலத்தில் இழந்ததையெல்லாம் எதிர்காலத்தில் கடைந்துவிட முடியும். இப்பொழுதே உனது எதிர்காலத்தை பற்றி சிந்தனை செய். ஜெபம். இறைவா, நம்பிக்கை என்னும் சொல்லுக்கே அர்த்தம் இல்லாதது போல உணர்கின்றோம். அருகில் ஆறுதல் கூறுவோரும் அப்படித்தான். என்னாலும் உன் வாழ்க்கை என் நினைவில் இருக்க என்னுள்ளம் நீ வாரும் என் இயேசுவே. ஆமென். தாங்கிட முடியா சுமையினால் தரையில் தடுமாறி வீழ்ந்தீரே. தாங்கிட முடியா சுமையினால் தரையில் தடுமாறி வீழ்ந்தீரே. உணர வேண்டுமே, உம்மை தொடர வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. உம்மையின் வழுவால் கீழே விழுகின்றாய். கீழே விழுவது என்பது எல்லாருக்கும் இயற்கை. ஆனால் எதனால் விழுந்தோம், விழுந்த நாம் எழுந்தோமா என்பதுதான் முக்கியம். இயேசு கீழே விழுகின்றார். அவர் கடக்க வேண்டிய இடத்தின் அளவு அதிகமாக இருப்பினும் தனது திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்ற நம்பிக்கையுடன் எழுந்து நடக்கின்றார். நாமும் நமது வாழ்க்கை பாதையில் சில சமயம் கீழே விழுகின்றோம். ஆனால் விழுந்த நாம் மீண்டும் எழுகின்றோமா? வாழ்க்கையே அவ்வளவுதான் என்கின்றோம். விழுந்தபோது நமது திறமையின், நமது மனதின், நமது நம்பிக்கையின் எல்லை எதுவோ அதையே தான் நமது வாழ்க்கையின் எல்லை என்று எண்ணி விடுகின்றோம். நமது வாழ்க்கையின் எல்லை என்பது இறைவன் படைத்த இந்த பரந்து விரிந்த வையகம் போன்றது. அவ்வாறு இருக்க எங்கோ ஒரு மூலையில் ஏதோ சில தவறுகளினால் கீழே விழுந்து விட்டதால் நமது வாழ்க்கையே வீழ்ந்து விட்டது என்று நினைக்கலாமா? இனி வீழ்ந்தது என்று நீ நினைப்பது உன்னை சுற்றி நீயே கட்டி வைத்திருந்த குறுகிய வாழ்க்கை எல்லை சுவராக இருக்கட்டும். மாறாக எழுந்து வந்தால்தான் உன்னுடைய பரந்து விரிந்த வாழ்க்கை எல்லையை நீ காண்பாய். அப்போதுதான் உனக்கு தெரியும், உனக்கென்று இறைவன் படைத்துள்ள எல்லை எவ்வளவு பெரியதென்பது. ஜெபம். உயர்வாக என்னை உருவாக்கி எட்டாத உயரத்தில் என்னை வைத்தாய். ஆனால் வீழ்ந்தேன், சரிந்தேன், மாண்பை இழந்தேன். உமது கரம் நீட்டி வரம் கொடுத்து நம்பிக்கையுடன் வாழ என்னில் வாரும் என் இயேசுவே. ஆமென். இடர்படும் சுதனை கண்டதும் அன்னை மரியாளும் கலங்கினார். இடர்படும் சுதனை கண்டதும் அன்னை
இயேசு தனது தாயை சந்திக்கின்றார். பொதுவாக ஒரு மனிதன் தனது நண்பனை பார்க்கின்ற போது அவனுள் ஏற்படுகின்ற மனநிலை, ஒரு இயற்கையை பார்க்கின்ற போது ஏற்படுகின்ற மனநிலை, இவை ஒவ்வொன்றின் எல்லையும் வேறுபட்டு அமைகின்றது. அதே நேரத்தில் ஒன்றை பார்க்கின்ற போது நமது சூழ்நிலை எவ்வாறு உள்ளது என்பதை பொறுத்தும் நமது மனநிலை அமைகின்றது. உதாரணமாக, இயற்கை சீற்றங்களால் மக்கள் பாதிக்கப்பட்ட போது அங்குள்ள மக்கள் யாராவது அதை ரசித்து பார்த்திருப்பார்களா? எனவே பார்க்கின்ற காட்சியையும் அப்போது உள்ள நமது சூழ்நிலையையும் பொறுத்தே நமது மனநிலை அமைகின்றது. இயேசு குற்றவாளிகள் சுமக்கும் சிலுவையை சுமந்து கொண்டு வருகின்றார். அவரது தாய் மக்களில் ஒருவராக இருக்கின்றார். பலர் இயேசுவை பலவாறு அவதூறாக பேசியிருக்கலாம், ஏளனம் செய்திருக்கலாம், ஏன் அவரது தாயை பற்றி கூட தவறாக பேசியிருக்கலாம். ஆனால் தனது மகனை கண்டவுடன் தாய் ஓடி வருகின்றார். சமூகம் தனது மகனை குற்றவாளி என்று விலக்கி வைக்கின்றது. ஆனால் இயேசுவின் தாய் தனது மகன் மீது கொண்ட நம்பிக்கையினால் சமூகத்தை விலக்கி வைத்துவிட்டு தனது மகனை காண்கின்றார். நாம் நமது வாழ்க்கையில் சமூகத்திற்கு அஞ்சி வாழ்கின்றோமா அல்லது நம்பிக்கையை நம்பி வாழ்கின்றோமா? யாராக வாழ வேண்டும்? ஜெபம். இறைவனே, என்னை சுற்றியுள்ள தீய தடைகளை தாண்டி வர தயை புரியும். அச்சுறுத்தும் பிரமைகளை அகற்றிவிடும். சுயநலம், கர்வம், ஆணவம் இவைகளை அகற்றிவிட்டு புண்ணிய பூக்களாய் வாழ வரம் தாரும். ஆமென். உம் திருத்தோள்கள் ஓய்ந்திட சீமோன் மனம் கொண்டு உதவினார். உம் திருத்தோள்கள் ஓய்ந்திட சீமோன் மனம் கொண்டு உதவினார். உணர வேண்டுமே, உம்மை தொடர வேண்டுமே, உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே, உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே, உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. சீமோன் உதவி செய்கின்றார். நாம் எல்லாருமே உதவிகள் பல செய்கின்றோம், மறுப்பதற்கில்லை. ஆனால் யாருக்கு செய்கின்றோம், எதற்காக செய்கின்றோம் என்பதை பொறுத்துதான் நாம் உதவி செய்தோம் என்று நினைத்துக் கொண்டிருப்பது உண்மையிலே உதவியா அல்லது அதற்கு அப்பாற்பட்டதா என்பது தெரியும். கண்ணில் தூசி விழுகிறது என்றால் இமை நம்மை கேட்டுவிட்டா மூடிக்கொள்கின்றது? நாம் செய்யும் உதவி கூட கண்ணை இமை மூடுவது போலத்தான் இருக்க வேண்டும். இயேசுவே, அன்று நீர் சிலுவையை சுமந்து செல்லும் போது நான் உம் அருகில் இருந்திருந்தால் சீமோனை விட சிறிது தூரமாவது அதிகமாக சுமந்து சென்று உமக்கு உதவி இருப்பேனே என்று வருந்துவதை விட, இன்று நம் அருகில் இருப்பவர்களுக்கு சிலுவை சுமப்பதை விடவும் சிறிய உதவிகளை செய்யலாமே.
கை மூடி இருக்கும் வரை எதையும் பெற முடியாது. மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக கையை விரிக்கும் போதுதான் தனக்கென்று எதையும் பெற்றுக்கொள்ள முடிகின்றது. நம்மால் என்ற உதவிகளை மக்களுக்கு கொடுப்போம். அப்போது நமது கரம் மற்றவர்களின் மகிழ்ச்சி, மனநிறைவு இவற்றால் நிரம்பி வழியும். உண்மையான மகிழ்ச்சி என்பது கூட இதுவாகத்தான் இருக்கும். உலகம் முழுவதும் பட்டுமெத்தை விரிக்காவிட்டாலும் பரவாயில்லை, நம் அருகில் இருப்பவர்களுக்காவது மிதியடி வாங்கி தரலாமே. ஜெபம். நீ சொன்ன அன்பு மொழிகளில் முதன்மையானதும் முக்கியமானதும் ஆழமானதும் அர்த்தமுள்ளதும் பிறரன்பு மொழியே. பிறரின் தேவையில் அக்கறை காட்ட அருள் தாரும் இயேசுவே. ஆமென். உயிரின் வடிவாம் உதிரத்தால் உம்முகம் பதித்தீர் துணியிலே. உயிரின் வடிவாம் உதிரத்தால் உம்முகம் பதித்தீர் துணியிலே. உணர வேண்டுமே, உம்மை தொடர வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. இயேசுவின் திருமுகத்தை வெரோனிகாள் துடைக்கின்றார். இயேசுவின் உடல் சோர்ந்து காயங்களால் துன்பப்படுவதை பார்த்து சிலர் மகிழ்ச்சி அடைந்திருக்கலாம், சிலர் வருத்தி அவருக்கு உதவ நினைத்திருக்கலாம். ஆனால் கள்வர்கள் சுமந்து கொண்டு போகும் சிலுவையை சுமந்து செல்பவர்க்கு, ஒரு குற்றவாளிக்கு தான் உதவி செய்தால் மக்கள் தம்மை என்ன நினைக்கக்கூடும் என்று மற்றவர்களுக்காக பயந்திருக்கலாம். ஆனால் வெரோனிகாள் மட்டும் அந்த கூட்டத்தில் இருந்து வெளியே வருகிறாள். மக்கள் தங்கள் மனதில் இயேசுவுக்காக வருந்தியதை வெரோனிகாள் தனது செயல்களால் செய்கிறாள். நமக்கு வெரோனிகாவை போன்று பலருக்கு நடுவில் எவருக்கும் அஞ்சாமல் ஒருவருக்கு உதவி செய்கின்ற மனமோ அல்லது துணிச்சலோ இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. குறைந்தபட்சம் மற்றவர்கள் துன்பப்படுவதை பார்த்து மகிழ்ச்சி அடையாமல் இருப்போம். நமக்கு மிக அருகில் எந்த தடைகளோ அல்லது அவர்களுக்கு உதவி செய்தால் மற்றவர்கள் என்ன நினைக்கக்கூடும் என்ற பயமோ இல்லாமல் நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அல்லது நம்மை சார்ந்து இருப்பவர்களுக்கு அல்லது எனது உதவி இவர்களுக்கு தேவை என்று நாம் நினைப்பவர்களுக்கு நம்மால் என்ற உதவிகள் செய்யலாமே. அப்போது வெரோனிகாவின் துணிகளில் தன்னை வழங்கிய இயேசு நிச்சயம் நமது இதயத்திலும் தன்னையே வழங்குவார். உனது இதயத்தை தேடி வரும் இயேசுவை உன் இதயத்தில் வைத்துக்கொள்ள உனக்கும் விருப்பம்தானே? ஜெபம். இறைவா, நாங்கள் என்றும் புன்முறுவலுடன் பிறர் துயர் துடைக்க முன்வர, பிறருக்கு உதவி செய்வதில், பிறர் மகிழ்ச்சி கொள்வதில் எனது மகிழ்ச்சி உள்ளது என்று உணர்ந்து வாழ வரம் தாரும் என் இயேசுவே. ஆமென்.
வேண்டுமே, உம்மை தொடர வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. இரண்டாம் முறையாக கீழே விழுகின்றார். நம்மில் பலர் தங்களுடைய வெற்றி என்றாலும் சரி அல்லது தோல்வி என்றாலும் சரி, அதை அடுத்தவர்களுடைய வெற்றி தோல்வி இவற்றுடன் ஒப்பிட்டு பார்த்த பின்பு திருப்தி அடைகின்றனர். இதனால் இவர்களுடைய எல்லை எதுவென்று இறுதி வரை தெரியாமலே வாழ்க்கையை முடித்துக் கொள்கின்றனர். இயேசு இரண்டாவது முறையாக கீழே விழுந்தும் அவர் தனது பயணத்தை தொடர்ந்ததற்கு காரணம், அவர் தனக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அவர் தனது எல்லைகளை எவருடனும் ஒப்பிட்டு பார்க்கவில்லை. எனவேதான் விழுந்த அவரால் மீண்டும் எழுந்து செல்ல முடிகின்றது. நாமும் நமது வாழ்க்கை பாதையில் நமக்கென்று ஒரு திட்டத்தை வைத்துக் கொள்வோம். அதை அடையும் வரை, நமது எல்லையை தொடும் வரை தொடர்ந்து முயற்சி செய்வோம். நமது வெற்றி இமயமலையை போன்று அமைய வேண்டும் என்றால், அதை அடையும் வரை நாம் சந்திக்கும் தோல்விகளின் அளவும் அதை போன்றே அமையும். எனவே நாம் தழுவிக்கொள்ளும் தோல்விகளைக் கண்டு துவண்டு விடாமல், அத்தோல்விகளையும் தற்கால வெற்றிகள் என்று நினைத்துக்கொண்டு நிரந்தர வெற்றி என்ற இறை வாழ்வை நோக்கி செல்வோம். இயேசுவே நிரந்தர வெற்றி. இயேசுவின் வாழ்வே நமது இறை வாழ்வு. ஜெபம். இறைவனே, நான் என்றும் உமக்கு சொந்தம், என்னை நீர் அறிவீர். தோல்வியில் வீழ்ந்ததும் உம்மை மறந்து விடுகின்றேன். உமது அன்பு கரத்தை நீட்டி உம் கரத்தால் என்னை காத்தருளும். ஆமென். உமக்காய் கலங்கிய மகளீரை அன்பாய் தேற்றி நீர் தெய்வமே. உமக்காய் கலங்கிய மகளீரை அன்பாய் தேற்றி நீர் தெய்வமே. உணர வேண்டுமே, உம்மை தொடர வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. அழுகின்ற பெண்களுக்கு இயேசுவின் ஆறுதல். அழுகை என்பது நமது வருத்தத்தை அல்லது நமது உள்ளத்து உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஒரு செயல் என்றாலும், அதனால் ஏற்படும் பலன் எதுவும் இல்லையே. மாறாக, யாருக்காக நாம் அழுகின்றோமோ அவரை நமது அழுகை மேலும் வேதனை அடைய செய்யுமே தவிர வேதனையை குறைப்பதில்லை. நாம் அழுவதற்கு பதிலாக அவரது துன்பத்தை அல்லது அவரது வலியை அல்லது அவரது மனவேதனையை குறைக்கும் வகையில் ஆறுதலாக சில வார்த்தைகளை பேசுவது அல்லது சிறு உதவிகளை செய்வது போன்றது அழுகையை விடவும் சிறந்ததாக அமையும். அங்கே அழுத மக்கள் அதற்கு பதிலாக சீமோனை போன்று சிறிது தொலைவு சிலுவையை சுமந்து சென்றிருக்கலாம்.
அல்லது வெரோனிகாவை போன்று வியர்வையை துடைத்து சிறிது தண்ணீர் தந்து உதவியிருக்கலாம். ஆனால் அழுது கொண்டு நிற்கின்றனர். நமது வாழ்க்கையில் நாம் முதலில் அழுகையை விட வேண்டும், அல்லது அழுகின்றவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். எங்கே, எனக்கே அழுவதற்கு நேரம் போதவில்லையே, நான் எப்படி அடுத்தவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியும் என்கின்றனர் சிலர். நீங்கள் தனியாக அழுவதற்கு பதில் அடுத்தவரிடம் சென்று உங்கள் மனவேதனையை சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு ஆறுதல் சொல்வார். அவருக்கு என்றாவது அழுகின்ற நிலை வரும்போது அவர் அழுவதற்கு பதில் நிச்சயம் உங்களை தேடித்தான் வருவார். அப்போது நீங்கள் அவருக்கு ஆறுதல் சொல்ல மறந்து விடாதீர்கள். அடுத்தவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் இயேசுவாக மாறுகின்றீர்கள். உங்களுக்கும் இயேசுவாக மாற விருப்பம்தானே? ஜெபம். இறைவா, தாயை விட அதிகமாய் அன்பு காட்டுகின்றீர். நண்பனை விட அதிகமாய் அக்கறை காட்டுகின்றீர். உம்மை போன்றே நானும் அடுத்தவரின் வேதனையில், துன்பத்தில் அன்னையாய் நண்பனாய் இருக்க எனக்கு ஆசீர் அளித்து வரம் தாரும் இறைவா. ஆமென். நாடியும் நரம்பும் தளர்ந்ததே, மூன்றாம் முறையாக வீழ்ந்தீரே. நாடியும் நரம்பும் தளர்ந்ததே, மூன்றாம் முறையாக வீழ்ந்தீரே. உணர வேண்டுமே, உம்மை தொடர வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. மூன்றாம் முறையாக இயேசு கீழே விழுகின்றார். இயேசு மூன்றாவது முறையாக கீழே விழுந்தும் அவர் தனது பயணத்தை தொடர்ந்ததற்கு காரணம், அவர் தனக்கென்று ஒரு குறிக்கோளை கொண்டிருந்ததாலும் தனது வாழ்க்கை பயணத்தின் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தினாலுமே அவரால் தனது பயணத்தை தொடர முடிந்தது. நம்மில் சிலர் சிறு தோல்வி என்றாலும் கூட மனம் சோர்ந்து விடுகின்றனர். வெற்றியை வெறுத்து தோல்வியிடம் தஞ்சம் அடைந்து விடுகின்றனர். தற்கால தோல்விகளை உனது மனதில் நிரந்தரமாக்கிக் கொள்ளாதே. அதை பற்றி சிந்திக்காதே. அது உனது முயற்சி பாதையில் உன்னை அறியாமல் உன் காலில் குத்திய சிறு முள் என்று நினைத்துக் கொண்டு அதை தூக்கி தூர எறிந்துவிட்டு மீண்டும் வெற்றியிடம் செல்ல கவனமாக, கடினமாக முயற்சி செய். உனது முயற்சியை கூட ஒருவரும் பாராட்டவில்லை என்றால் அதற்காகவும் சோர்ந்து விடாதே. உனது முயற்சிக்காக கிடைக்கப் போகும் வெற்றிக்காக உன்னையே நீ பாராட்டிக்கொள். அந்த பாராட்டு வெகு சீக்கிரமே வெற்றியிடம் உன்னை அழைத்து சென்றுவிடும். ஜெபம். என் திறமைகளை மட்டுமே நான் நம்பினாலும் உனது ஆசியும் அருளும் இல்லை என்றால் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது. என் வீழ்ச்சியில் நான் எழுச்சி காண உன் அருளை தாரும் என் தெய்வமே. ஆமென்.
உணர வேண்டுமே, உம்மை தொடர வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. இயேசுவின் உடையை அகற்றுகின்றனர். இயேசுவின் உடையை அகற்றிய போது அவர் உள்ளம் அடைந்த வேதனைக்கு எல்லை இல்லை. ஆடை இல்லாத மனிதனை அரை மனிதன் என்கின்றோம். விலங்கிடம் இருந்து மனிதனை வேறுபடுத்தி காட்டுவதில் ஆடையும் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கின்றது. எந்த ஒரு விலகும் ஆடை அணிவதில்லை. ஆனால் இன்று நம்மில் சிலர் அரைகுறையாக உடை உடுத்துவதையே அழகென்றும் நாகரீகம் என்றும் தவறாக நினைக்கின்றனர். மாறாக எத்தனையோ சிறுவர்கள், முதியவர்கள் மற்றும் உன்னை விட வறுமையானவர்கள் உடலை மறைக்க, விலங்கிடமிருந்து தன்னை விலக்கி தன்மானத்துடன் வாழ ஒரு உடை கிடைக்காதா என்று தெருவிலும் உனது இல்லத்திற்கும் வருகின்றனர். அவர்களுக்காக ஒரு உடையை நீ கொடுக்கும்போது உடையிழந்த இயேசு மீண்டும் உன்னால் உடுத்தப்படுகின்றார். உடை இருந்தும் அரைகுறையாக உடுத்துவதையே அழகென்றும் நாகரிகம் என்றும் நம்மில் சிலர் செயல்படும் போது அவர்களால் இயேசு அவமானம் அடைகின்றார். ஆனந்தத்தை தராவிட்டாலும் பரவாயில்லை, அவமானம் செய்யாமல் இருக்கலாமே. ஜெபம். இறைவா, உலகில் உண்டானவை எல்லாம் எனது மகிழ்ச்சிக்காக மட்டும் இல்லை, பிறரோடு பகிர்ந்து வாழவை. கொடுக்க மனமில்லை என்றாலும் அடுத்தவர்களின் தேவைகளை, உணர்வுகளை புரிந்து கொள்ள அருள் தாரும் இறைவா. ஆமென். கரங்களை ஆணிகள் துளைத்திட, சிலுவையில் தொங்கி நீர் இயேசுவே. கரங்களை ஆணிகள் துளைத்திட, சிலுவையில் தொங்கி நீர் இயேசுவே. உணர வேண்டுமே, உம்மை தொடர வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. இயேசுவை சிலுவையில் அடிக்கின்றனர். சிறு வயதில் ஊசி போட்டுக் கொள்ளும் போது ஏற்படும் வலியைத்தான் உலகத்திலே மிக கொடுமையான வலி என்று நினைக்கின்றோம். பள்ளிக்கு செல்லும் காலத்தில் ஆசிரியர் அடிக்கும் போது ஏற்படும் உடல்வலி அதிகமாக இருப்பினும், பல மாணவர்களுக்கு மத்தியில் தாம் அடிவாங்கி விட்டோமே என்கிற மனவலியே அதைவிட அதிகமானதாகிறது. பிறகு இளைஞன், நடுத்தர வயது, முதியவர் என்ற பல நிலைகளில் நமது நிலை மாறுபட்டு அமைகின்றது. ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு ஏற்படும் வலிகளே பல நிலைகளில் மாறுபட்டு அமையும் போது இந்த பெரிய சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவரின் உணர்வுகளும் வலிகளும் எவ்வளவு மாறுபட்டு அமையும். சிலரால் சிறு காயம் என்றால் கூட தாங்கிக் கொள்ள இயலாது. ஆனால் வேறு சிலரோ மிக பெரிய காயம் என்றாலும் கூட மிக எளிதாக தாங்கிக் கொள்வார்கள். உடல் காயங்களை தாங்கிக் கொள்வதில் எவ்வளவு வேறுபாடு உள்ளதோ
அதே போன்றே ஒவ்வொருவருக்கும் ஏற்படும் பிரச்சனைகளை தாங்கிக் கொள்வதிலும் ஒவ்வொருவருடைய மனமும் வேறுபட்டு அமைகின்றது. ஒருவர் மிக சாதாரணமாக நினைக்கக்கூடிய பிரச்சனையை மற்றவர் மிக பெரிய. எல்லாருக்குமே உடல் வலி, மனவலி என்பது பொதுவானது. ஆனால் பிரச்சனைகள் மட்டுமே ஒவ்வொருவருக்கும் மாறுபட்டு அமைகின்றது. எனவே உடல் வலியையும் மன வலியையும் உணர்ந்த நாம் பிறருக்கு அது போன்ற பிரச்சனைகள் வரும்போது நம்மால் என்ற உதவிகள் செய்வோம். அப்போது இயேசுவின் சிலுவை பாதையில் அவருக்கு பிறர் உதவி செய்த போது இயேசுவிற்கு எவ்வளவு மனநிறைவு ஏற்பட்டதோ அதே போன்ற உணர்வு நம்மிடம் உதவி பெறுகின்றவர்களுக்கும் ஏற்படும். நமக்கும் இயேசுவிற்கு உதவி செய்த திருப்தி ஏற்படும். ஜெபம். இறைவா, பிறரது உணர்வுகளை புரிந்து அவர்களது உள்ளம் வேதனை அடையாமல் நடந்து கொள்ள வேண்டிய மனதை எனக்கு தந்தருளும் இறைவா. ஆமென். கால் பின்ன நடக்க கல்வாரி நோக்கி கரைகள் கழுவிட பலியானாய். கால் பின்ன நடக்க கல்வாரி நோக்கி கரைகள் கழுவிட பலியானாய். ஆணிகள் துளைக்க ரத்தங்கள் தெரிக்க அப்பா என்று அழுதீரையா, அப்பா என்று அழுதீரையா. எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். இயேசு சிலுவையில் உயிர் விட்டார். இயேசுவின் மரணம் இறைத்திட்டம் என்றாலும் இந்த சிலுவை பாதை முழுவதும் இயேசு தன்னை ஒரு மனிதனாகவே வெளிப்படுத்துகின்றார். ஒரு மனிதனாகவே அனைத்து வேதனைகளையும் அனுபவிக்கின்றார். சக மனிதனிடம் இருந்து உதவியை பெறுகின்றார். இப்படி பல சமூகத்தில் உள்ள ஒரு மனிதன் தனது கருத்துக்களை வெளிப்படுத்தியதற்காக, தன்னால் என்ற உதவிகளை பிறருக்கு செய்ததற்காக, தவறுகளை தயக்கமில்லாமல் வெளிப்படுத்தியதற்காக, மொத்தத்தில் மக்களை நல்வழிப்படுத்தியதற்காக கைது செய்யப்படுகின்றார். இறுதியில் மரண தண்டனை பெறுகின்றார். இயேசுவை இறைவனின் மகன் என்று உணர மறுத்து, அவரில் வாழ மறுத்து, அழியக்கூடிய செல்வத்திற்கும் சிற்றின்பத்திற்கும் அடிமையாகி யூதாஸ் காட்டிக் கொடுக்கின்றான். பிலாத்து மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் மாபெரும் வீரனாக இருந்தும் தனது பதவி, அதிகாரம், ஆடம்பரம், சுகபோகம், சுயநலம் இவற்றிடம் தோற்று போய் கோழையாக நிற்கின்றான். இதன் விளைவு மதிப்பற்ற, ஒப்பிட முடியாத மனிதன் என்பதை மறந்து மரண தண்டனையை இயேசுவிற்கு
விதிக்கின்றான். ஆனால் இயேசு தான் கடவுளின் மகனாக இருந்தும் தனது தந்தையின் நோக்கத்தை நிறைவேற்ற நமக்காக இறுதி வரை அனைத்து துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்து இறுதியில் அன்புள்ள, அர்த்தமுள்ள, வீரமுள்ள, தியாகமுள்ள மரணத்தை அடைகின்றார். இன்றும் இயேசு நம்மிடையே சக மனிதனாகவே வாழ்கின்றார். அவருடன் இன்றும் யூதாஸ், பிலாத்து போன்றவர்களும் வாழ்கின்றனர். ஆனால் நாம் யாராக வாழ்கின்றோம்? நாமும் அவராக வாழும்போதுதான் அவர் நமக்காக வாழ்ந்ததன் அர்த்தம் பிறருக்கு புரியும், நமதும் அர்த்தமுள்ளதாக அமையும். ஜெபம். இறைவா, உமக்கு மரண தண்டனை வழங்கியவர்களையும் மன்னிக்க உமக்கு மனம் இருந்தது. ஆனால் நானும் என்னை மன்னித்தவர்களை கூட மறந்து அவர்களுக்கு தீமைகள் செய்து விடுகின்றேன். உமது உள்ளத்தை எனக்கு தாரும் இறைவா. ஆமென். உணவாய் வந்த நல் உடலிது, அன்னை மடி மீது தவழுதே. உணவாய் வந்த நல் உடலிது, அன்னை மடி மீது தவழுதே. உணர வேண்டுமே, உம்மை தொடர வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. தாயின் மடியில் இயேசுவின் உடல். இயேசுவின் பிறப்பு, இறப்பு இவை அனைத்தும் இறைவனின் திட்டம் என்றாலும் கூட திருவிழா முடிந்து வரும்போது தனது மகனை காணவில்லை என்றதும் அவரது தாயின் உள்ளம் எவ்வளவு பதறுகின்றது. அதே போலவே தேவாலயத்தில் அறிஞர்கள் மத்தியில் தனது மகன் விவாதம் செய்வதை கண்டபோது அவரது தாய் அடைந்த ஆனந்தத்தின் எல்லை ஏது? அவர் அடைந்த பிரமிப்புதான் எவ்வளவு! இன்னும் எத்தனையோ நிகழ்ச்சிகள். கோடி ரூபாய் மதிப்புடைய மெத்தையில் படுத்தாலும் குழந்தை அழுது கொண்டு தான் இருக்கும். மாறாக தனது தாயின் மடியில் படுத்துறங்கினால் மட்டுமே குழந்தைக்கு தூக்கம் வரும். தாயின் அன்பிற்கு அடையாளமாக எதை சொல்வது? அதற்கு எல்லை என்று எதை நிர்ணயிப்பது? ஆம், தாயின் அன்பிற்கு இணையானது தாயின் அன்புதான். அதன் எல்லையும் அவளது அன்பின் எல்லைதான். ஆனால் ஏனோ சிலர் இந்த ஒப்பில்லாத மாண்புடைய தாய்மைக்கு களங்கம் ஏற்படுத்துகிற வகையில் தங்களது வாழ்க்கையை வாழுகின்றனர். இனிவரும் காலங்களில் அதையெல்லாம் மறந்து இயேசுவின் தாயாக நாமும் நமது குழந்தைகளிடம் இருப்போம். நமது தாய் இயேசுவின் தாயாக வாழும்போது நாமும் இயேசுவாக வாழ்வது தானே முறை. நாம் இயேசுவாக வாழும்போது நமக்கு மட்டுமன்றி நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கும் மகிழ்ச்சி என்றோ. வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதில் தான் எவ்வளவு மகிழ்ச்சி உள்ளது. ஜெபம். இறைவா, நீர் குற்றவாளியாக்கப்பட்டு
மரண தண்டனையை அனுபவித்த போதும் உம்முடைய அன்னை உம்மை மறக்கவில்லை. தாய்மை என்பது இதுதான் என்பதை எங்களுக்கு காட்டிவிட்டீர். ஏனோ சிலர் இதை இன்றும் உணரவில்லை. அவர்கள் உனது தாயாகவும் நாங்கள் உமது தாயின் பிள்ளைகளாகவும் இனிவரும் காலங்களில் வாழ வரம் தாரும் இயேசுவே. ஆமென். விண்ணக அரசின் மன்னரே, கல்லறைதனிலே அடங்கினீ. விண்ணக அரசின் மன்னரே, கல்லறைதனிலே அடங்கினீ. உணர வேண்டுமே, உம்மை தொடர வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. இயேசுவின் உடல் கல்லறையில். பிறப்பென்று ஒன்று இருந்தால் இறப்பென்று ஒன்று உண்டு. இது மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் பொதுவானது என்பதை இறைவனான நீர் மனிதனோடு மனிதனாக வாழ்ந்ததால் உமது இறப்பின் முடிவிலும் நீர் மனிதனைப் போன்றே துணிகளால் சுற்றப்பட்டு உமக்கென்று உரிய இடத்தில் உமது உடல் வைக்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டு எங்கள் அனைவருக்கும் வாழ்க்கை என்பதன் ரகசியத்தை மிக சாதாரணமாக புரிய வைத்துவிட்டேன். எனவே இந்த உடல் நிலையானது அல்ல, அதை வளர்க்க உண்ணும் உணவு நிலையானது அல்ல, அதை மறைக்க உடுத்தும் உடை நிலையானது அல்ல. இந்த நிலையில்லா வாழ்க்கைக்காக நாம் செய்யும் தவறுகள்தான் எத்தனை எத்தனை. இயேசுவின் வாழ்க்கையை பற்றி பேசும்போது அவர் கானாவூர் திருமணத்தில் என்ன உடை உடுத்தியிருந்தார், அவரது தினசரி காலை உணவு என்ன என்பதை பற்றியா பேசுகின்றோம்? மாறாக குருடனுக்கு பார்வை தந்தபோது அவரது கருணையை பற்றி பேசுகின்றோம். மக்கள் பசியால் வாடிய போது அவர்களை பசியார வைத்த அவரது அன்பை பற்றி பேசுகின்றோம். விலை மாதுவை மன்னித்த போது அவரது நீதியை பற்றி பேசுகின்றோம். இப்படி பல. இறுதியில் நமக்காக சிலுவையை சுமந்து உயிர் விட்ட போது அவரது தியாகத்தை, அவரது தன்னலமற்ற அன்பை பற்றி தான் பேசுகின்றோம். ஆகவே வாழ்க்கையில் நிலையானது என்பது இந்த உடலோ உணவோ அல்லது உடையோ கிடையாது. மாறாக நமது தியாகம், அன்பு, கருணை, இரக்கம், நீதி, நேர்மை, உண்மை போன்றவைகள் மட்டுமே நிலையானது. எனவே நிலையில்லா வாழ்க்கையில் நிலையானது பற்றி தேடுவோம். அப்போது இந்த நிலையில்லா வாழ்வு கூட நிலையானதாக அர்த்தம் பெறும். ஜெபம். இறைவா, உம்மை போன்றே நானும் அழியக்கூடியவைகளை மறந்து அழியா செல்வமாகிய உமது வாழ்க்கையை நானும் வாழ எனக்கு உமது உள்ளம் தெளிவையும் உறுதியையும் தாரும். ஆமென். போராடி ஜெயித்து புது பாதை கொடுத்து பிரியா விடை பெற்று நீ பிரிந்தாய். போராடி ஜெயித்து புது பாதை கொடுத்து பிரியா விடை பெற்று நீ பிரிந்தாய்.
பாவங்களை போக்க பரிகாரமாக பலியாக தந்தீரையா, பலியாக தந்தீரையா. எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். இயேசு மண்ணுலகிற்கு வந்தார், மனிதனோடு மனிதனாக வாழ்ந்தார். பாவம் என்னும் புண்பட்ட மனிதனுக்காக தனது பூ போன்ற வாழ்வை பூகம்பம் நிறைந்த வாழ்வாக அனுபவித்தார். அன்பை தந்த இயேசுவிற்கு மக்கள் இறுதியில் கொடுத்த பரிசு எச்சால் முகத்தில் துப்புகின்றனர். உணவளித்த இயேசுவிற்கு மக்கள் குடுத்து கொடுத்தது கசப்பான தாடியை. உயிர் பிழைக்க செய்த இயேசுவிற்கு மக்கள் தந்த பரிசு மரண தண்டனை. இவை அனைத்தையும் அன்புடன் ஏற்றுக்கொள்கின்றார். யாருக்காக? நமக்காகத்தான். இன்று நமக்கும் கிறிஸ்தவன் என்பதற்காக உரிமைகள் மறுக்கப்படலாம், உண்மைகள் மறைக்கப்படலாம், இன்னும் பல துயரங்கள் நம்மை துரத்தலாம். ஆனால் இதற்காக நாம் இயேசுவை மறக்கலாமா அல்லது மறுதலிக்கலாமா? அவ்வாறு செய்தோம் என்றால் இயேசுவின் வாழ்க்கை பயனற்றதாகிவிடும். அவரது பாடுகள், சிந்திய விலைமதிப்பற்ற ரத்தம், அவரது மரணம் அனைத்தும் அர்த்தமற்றதாகிவிடும். மாறாக இயேசுவின் வாழ்க்கை பயன் பெற வேண்டும் என்றால், அவரது பாடுகளோடு கூடிய மரணம் அர்த்தம் பெற வேண்டும் என்றால், அவரது மாண்புகள் சுடர்விட்டு எரிய வேண்டும் என்றால், இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் இந்த இருள் நிறைந்த பூமியில் ஒளியை ஏற்க வேண்டும். அந்த ஒளியில் இயேசுவின் இரக்கம், அன்பு, உதவி, மன்னிப்பு, தியாகம், உண்மை போன்றவைகள் தெரிய வேண்டும். ஒளி என்பதே உண்மையானது, உன்னதமானது, மகிழ்ச்சியானது. இருள் நிறைந்த இந்த பூமியில் இயேசு ஒளியாக வாழ்ந்தார், ஒளியாகவே வாழ்கின்றார். நாம் யாராக வாழ்கின்றோம்? இயேசுவாகவே வாழ்வோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.